வெல்கம் டு ஸ்ரீ ஹோம் கிச்சன். நான் உங்கள் ஆனந்தி குமாரசாமி. இன்றைக்கி வந்து 2 வகையான சேவை பண்ண போகிறேன். லெமன் சேவை, கோகனட் சேவை. முதல்ல நான் லெமன் சேவை எப்படி பண்ணுறேன்றதை உங்களுக்கு பண்ணி செஞ்சு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெமன் சேவைக்கு தேவையான பொருள் என்னென்னன்றதை பார்த்துக்கலாம். முதல்ல சேவையை எடுத்து தண்ணி மூழ்கிற அளவுக்கு சேவையை போட்டுட்டு அது நல்லா ஒரு கொதி வந்த உடனே எடுத்து வடிச்சிடணும். அதிக நேரம் நீங்கள் பாயில் பண்ணிங்கன்னா அது குழஞ்சிடும். அதனால் ஒரு கொதி வந்தால் போகிறோம். அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கி துண்டு இஞ்சி வச்சுருக்கேன். அப்புறம் வேர்க்கடலை கொஞ்சம், அப்புறம் வரமிளகாய் தேவையான அளவு நம்ம வரமிளகாய் எடுத்துக்கலாம். கொத்தமல்லி க்ளீன் பண்ணிவிட்டு அது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, ஒரு லெமன், தேவையான அளவு எண்ணெய், பெருங்காயம், பச்சை மிளகாய், மஞ்சப்பொடி. இதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம். 4 ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு அது நல்லா காயட்டும். காஞ்ச உடனே எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு போடலாம். கடுகு இந்த அளவுக்கு போட்டால் போதும். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடித்து வர வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பை ஆட் பண்ணலாம். கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுப்பு தீ வேணும்னா நீங்கள் குறைச்சிக்கோங்க. அது சிகப்பார் மெரூனாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒரு அரை ஸ்பூன் நம்ம உளுத்தம்பருப்பையும் சேர்க்கலாம். உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக ஆற வரைக்கும் நம்ம வறுத்துக்கு விட்டுட்டே இருக்கணும். குழந்தைகளுக்கெல்லாம் இந்த சேவையை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் வந்தாக்கா ஸ்கூல் விட்டு வந்தால் இது ஆவியில் வேக வைக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. வேர்க்கடலையும் கொஞ்சம் ஆட் பண்ணணும். அதில் வேர்க்கடலை ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு தேவையான அளவு கொஞ்சம் மிளகாய் போட்டுக்கலாம். நான் ஒரு பச்சை மிளகாவும் 2 வரமிளகாயும் போட்டிருக்கேன். அப்புறம் இஞ்சி இதுக்கு சேவைக்கு லெமன் சேவைக்கு எப்போவுமே இஞ்சி போட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் இஞ்சி எடுத்து அதில் போட்டுடுறேன். போட்டுட்டு நல்லா வறுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கருவேப்பிலையும் போட்டுட்டு கொஞ்சம் வதக்கி கொடுங்க. வதக்கி விட்டுட்டு பெருங்காயப்பொடி கொஞ்சம் போடணும். பெருங்காயப்பொடி இது வாசனையாக இருக்கும். இது லெமன் சேவைக்கு லெமன் சாதத்துக்கும் எப்போவுமே பெருங்காயப்பொடி போட்டிங்கன்னா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. அதோடு நீங்கள் நிறுத்திட்டு தான் இந்த மஞ்சப்பொடி போடணும். அப்படியே சூட்டோடு போடக்கூடாது. நிறுத்திட்டு இது ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மஞ்சப்பொடியும் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நின்ற பிறகு தான் இதை தீயெல்லாம் நிறுத்திடணும். நிறுத்திட்ட பிறகு தான் நீங்கள் லெமனை கட் பண்ணி விடணும். அப்படியே சூட்டோடு நீங்கள் விட்டிங்கன்னா கசத்து போயிடும். நான் ஒரு லெமன் பிழிஞ்சிருக்கேன். நீங்கள் நிறைய சேவை எடுத்தீங்கன்னா 1.5 லெமன் 2 லெமன் கூட நீங்கள் பிழிஞ்சிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போடணும். சேவைக்கு தேவையான அளவு சால்ட்டு போடணும். இப்போ நம்ம சேவை எடுத்து வச்சுருக்கோம். இது எடுத்து வச்சுட்டு இது ஆறிட்டுருக்கு. நல்லா ஆறின பிறகு இதுக்கு லெமன் தேவைக்கு தேவையான அளவு நம்ம தேவையை போட்டுடலாம்.
போட்டுட்டு கிளறி விட்டுடணும். நாலா பக்கமும் எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நம்ம கிளறி கொடுத்துடணும். இதில் வந்து நிறைய வகையான சேவை கூட போடலாம். எள்ளு சேவையும் பண்ணலாம், வெஜிடபிள் சேவையும் பண்ணலாம், மசாலா சேவையும் பண்ணலாம், கோகோனட் சேவையும் பண்ணலாம். நிறைய வெரைட்டியாக சேவை பண்ணலாம். இது பாயில் பண்ணுறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆவியில் வேக வைக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் யூஸ் பண்ணலாம். நைட்டுக்கு டிஃபனாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லி இதில் தூவிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து லெமன் சேவை ரெடி ஆகிடுது. நெக்ஸ்ட்டு கோகோனட் சேவை பண்ண போகிறேன். இதுக்கு வந்து தேவையான பொருட்கள்லாம் வந்து சேவை, தேங்காய் வந்து துருவி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய், பச்சை மிளகாய் ஆப்ஷனல். உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கலாம். அதே மாதிரி முந்திரியும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். கொத்தமல்லி, எண்ணெய், பெருங்காயம், உப்பு மூடி வச்சுருக்கேன். இப்போ வாணாய் வச்சுட்டு அதை ஆன் பண்ணிவிட்டு வாணாய் சுடுற வரைக்கும் வாணாய் சுடட்டும். சுட்ட உடனே எண்ணெயை விடணும். அதில் நம்ம குழந்தைங்க எப்படி லெமன் சேவை சாப்பிட்ற மாதிரி தேங்காய் சேவையும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எண்ணெய் வாணலி காஞ்செடுத்து நீங்கள் திட்டமாகவே எண்ணெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு கூடுதலாகவோ குறைச்சலாவோ விட்டுக்கலாம். அந்த தேங்காய் சேவை பண்ணுற அளவுக்கு விட்டுருக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் தான் விட்டுருக்கேன். ஏன்னா சேவை கம்மியாக இருக்கிறதுனால நான் 2 ஸ்பூன் தான் விட்டுருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சி புகை வந்த பிறகு கொஞ்சம் கடுகு வந்து நான் 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் எடுத்து போட்டிருக்கேன். வெடிக்கட்டும். கடுகு இப்போ தான் வெடிச்சிட்டு வருது. நல்லா வெடிக்கட்டும். வெடித்த பிறகு தான் நம்ம கடலப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் சேர்க்கணும். இப்போ கடலப்பருப்பு 1/4 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/4 ஸ்பூன், வேணும்னா நீங்கள் சிம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தீ அதிகமாக தோன்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் சிம் பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பும் கடலப்பருப்பும் நல்லா செவக்கணும். செவந்த உடனே முந்திரி பருப்பு வறுத்தாச்சு. அதுக்கப்புறம் தேவையான அளவு வரமிளகாய் 2 காரத்துக்கு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை போட்டுட்டு அதை நல்லா வதக்கிட்டு வேர்க்கடலை உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டான்னா விட்டுடலாம். நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வேர்க்கடலையை வறுத்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுனால நான் அப்படியே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் துருவி வச்ச தேங்காயை எடுத்து அது உள்ளே போட்டுட்டு சிம்மில் தான் வதக்கணும். நிறைய வந்து வேகமாக இது பண்ணிட்டிங்கன்னா, அதிகமான தீ வச்சுட்டிங்கனாக்க உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக கருகி போயிடும் தேங்காய். அதனால் சிம்மில் வச்சுட்டு லேசாக வதக்கினா போகிறோம். ரொம்ப வதக்கணுன்ற அவசியமும் இல்லை. ஒரு பெருங்காயப்பொடி கொஞ்சம் லைட்டாக போட்டுட்டிங்கன்னா அந்த கோகோனட் தேவைக்கு தேவையான அளவு உப்பு போடணும். நம்ம எவ்வளோ வச்சுருக்கோமோ அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இதில் ஆஃப் பண்ணி விட்டுடுங்க. இந்த சூட்டுலேயே இந்த தேங்காய் வந்து நல்லா வதங்கிடும். வதங்கிட்டு இந்த சேவையை எடுத்துட்டு அதோடு ஆட் பண்ணிடணும்.
பண்ணிவிட்டு நல்லா 4 பக்கமும் அதை கலரி விட்டுட்டிங்கனாக்க ஃபுல்லாக அது 4 பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிடும். உதிரி உதிரியாக இருக்கணும். இது லேசாக நீங்கள் ஒரே கொதியில் எடுத்திங்கன்னா தான் அது கிடைக்கும். இது அதுலேயே நிறைய வெந்துடுத்துனாக்கா இங்கே குழஞ்சி போயிடும். இப்போ கொத்தமல்லியை லேசாக தூவிட்டு இறக்கணும். அப்போ தான் கோகனட் சேவை ரெடி ஆகிடுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.